வணக்க மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இப்பதான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை விரித்த தோழமை கட்சிகள், தடுமாறும் எடப்பாடி, காரணம் இதுதான் என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். பார்க்கலாம் வாருங்கள். அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் என்பது இன்னும் 7 மாத கால இடைவெளியில் நடைபெற இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வராங்க. அந்த வகையில் 2019 முதல் பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியை உடைக்க முடியாமல் எடப்பாடி திணறி வருகிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழல்லாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு பக்கம், இவர் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தற்பொழுதைய கள நிலவரப்படி 4 முனை போட்டியானது நிலவ இருக்கிறது. அதாவது விஜய் தலைமையில் ஒரு அணியும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் தலைமையில் ஒரு அணியும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சீமான் அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியும் 4 விதமான கூட்டணிகள் அமைய காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு 2026 மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைக்கப்படும், அந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றெல்லாம் சொன்னார். அதைத் தொடர்ந்து நேரடியாகவே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம், அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர், இப்படி எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அழைப்பை விடுத்தார்கள். ஆனால் எந்த கட்சி நிர்வாகியும் மரியாதை நிமித்தமாக கூட எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறத விட்டுவிட்டு சும்மா எந்த ஒரு போராட்டம் நடந்தனாலும் கூட்டணி கட்சிகள்லாம் அழைப்பு விடணும், மற்ற கட்சிகள் நம்மளோட அணியில் இல்லைனாலும் அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்வாஷ் பண்ணணும். அதை பண்ணாத எடப்பாடி பழனிசாமி அவங்களெல்லாம் ஒரு மரியாதையாகவே மதிக்கல. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை என்ன சொல்லியிருந்தாரு, கம்யூனிஸ்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் இல்லாமே போயிடும், அது மாதிரி இருக்குது கம்யூனிஸ்ட்னாரு. இன்னைக்கு போய் கம்யூனிஸ்ட்டை போய் கூப்பிட்டா வருவாங்களா? ஏன் நம்ம எடப்பாடிக்கு இந்த வாய்க்கொழுப்புனே தெரியல. பார்க்கலாம். இதையெல்லாம் எப்படியாவது இன்னும் இருக்கக்கூடிய இந்த 7 மாத கால இடைவெளியில் எப்படி இந்த தோழமை கட்சிகளை சமரசம் செய்ய போறாரு, எப்படி ஆட்சிக்கு கூட்டணி தொகுதிகள்லாம் பங்கிட்டு கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.